ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் தினசரி தேடல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ வரப்போகுதுன்னா, நாங்கள் எல்லாம் சேர்ந்து கோவிலுக்கு போனோம். என்ன கோவிலுக்கு போனோம்னு தெரியுமா? கெஸ் பண்ணுங்க. அந்த கோவில் எங்க இருக்குன்னா உத்தரகோசி மந்திரம் இருக்கு. அந்த கோயிலோட பேர் என்னன்னா சுயம்பு மகா வராகியம்மன். அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போனோம். நீங்களும் வராகியம்மன் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சா பஸ் டைமிங் இருக்குன்னா பிள்ளையார் கோயில் சாப்பிடுறது ஈவினிங் 4 o'clock இருக்கு. நாங்கள் பஸ்ல போறப்ப ஸ்கூல் பசங்களும் நிறைய பேர் ஸ்கூல் விட்டதுனால ஏன் நின்னாங்க. அவங்க வந்தோட நிறையவே கூட்டமா இருந்துச்சு. இடம் இல்லாம பாவம் அவங்க நின்னாங்க. அப்படியே பஸ்ல இருந்து கீழே இறங்கி நடந்து போனோம். நடந்து போறப்போ என்ன தெரிஞ்சுன்னா ஒரு போர்டு இருந்துச்சு. அந்த போர்டுல மங்களநகர் கோவிலும் வராகியம்மன் கோவிலும் சேர்ந்து ஒரே போர்டுல இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே மங்களநகர் கோவில் கோபுரத்தை பார்த்துட்டு வராகியம்மன் கோவில் வழியா நடந்து போக ஆரம்பிச்சோம். நடந்து போயிட்டு இருக்கும் போதே அவனும் ஒரு கோவில் பார்த்தோம். அந்த கோவில் பேர் என்னன்னா பெரிய நாயகி அம்மன் கோவில். அந்த கோவில போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு வராகியம்மன் கோவில் இந்த கோவில் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்ததுன்னு சொன்னாங்க. இந்த கோவில் வந்து எது வேணும்னாலும் நடக்குமா. அது நேர்த்தி கடன்லாம் வச்சிருக்காங்க கோவில். அந்த என்னன்னு பார்க்கலாம். இந்த கோவிலோட பேர் என்னன்னா அருள் தரும் ஸ்ரீ சுயம்பு மகா வராகியம்மன் கோவில். இந்த கோவில் எங்க கிட்ட இருக்குன்னா உத்தரகோசி மலையில இருக்கு. மங்களநகர் கோவில்ல இருந்து லெஃப்ட் சைடு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தா இந்த கோவில் இருக்கு. இந்த கோவில்ல அம்மனுக்கு மஞ்சள் அடிக்கிறது ரொம்ப ஃபேமஸான விஷயம். இந்த கோயிலோட வராகியம்மன் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தது. அதனாலதான் இங்க வர பக்தர்கள் எல்லாம் மஞ்சள் வாங்கி அங்கேயே அம்மியில அரைச்சு சாமிக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்க எதுக்கு அந்த மஞ்சள் அரைக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு நேர்த்தி கடனை வேண்டிக்கிட்டு அது நடக்கும்னு நம்பிக்கையில அம்மனுக்கு கொடுக்குறாங்க. அரைச்சி எடுத்த மஞ்சளோடு சேர்த்து எலுமிச்சை தண்ணி, அரளிப்பூ இதெல்லாம் வாங்கி அம்மனுக்கு கொடுக்குறாங்க. அம்மன் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அம்மன் கிட்ட இருந்து நமக்கு திருப்பி மஞ்சளும் எலுமிச்சை மரமும் குங்குமமும் திருப்பி தருவாங்க. அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி வர்றதும் அங்க ஒரு இடத்துல வந்து மாவிளக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க வராகியம்மனுக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே வெளியில நாங்கள் நடந்து வந்துட்டோம். அப்படியே கோயில போயிட்டு எலுமிச்சை மரம், மஞ்சள், பூ, குங்குமம் அதெல்லாத்தையும் வாங்கி ஒரு கையில வச்சுட்டு வேதநாயகி வேதரூபிணி சக்தி அன்னையே வாராகி வேதனை தீர்த்து நிம்மதி அருள அருள்மழை பொழியும் வாராகி சங்கு சக்கரம் தாங்கிடும் எங்கள் அன்னை தெய்வம் வாராகி சங்கு சக்கரம் தாங்கிடும் எங்கள் அன்னை தெய்வம் வாராகி தேவதேவியே ராஜேஸ்வரியே வா. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.